நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன ராசிக்காரங்களை பத்தி. மீன ராசி ஜோதிடத்துல 12வது ராசியா இருக்கு. இது உங்க வாழ்க்கையையும் கனவுகள், உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீகத்தை நோக்கிய ஒரு பயணத்தையும் நிரம்பியதுதான் மீன ராசி. குருவோட ஆதிக்கத்துல இயங்கக்கூடிய இந்த ராசி ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம். இது உங்களை இரக்கம் உள்ளவங்களாகவும் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் மாத்துது. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவி செய்யக்கூடியவங்க மீன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட உதவிய பெற்றுக்கிட்டவங்க பிற்காலத்துல இவங்கள உதாசனப்படுத்திட்டு போனாலும் அத பத்தி கவலைப்படாம மறுபடியும் உதவுற குணம் இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கு. இது மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா முதல்ல ஓடி போய் நிப்பாங்க. இந்த மீன ராசிக்காரங்க எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் செய்து முடிக்கிற வல்லமை இவங்க கிட்ட இருக்கு. இவங்கள ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதுலயும் புதுமையான விஷயங்கள் அப்படின்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. எந்த கிரகத்திலையும் மீன ராசிக்காரங்களா பிறந்தவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதே கிடையாது. அதிர்ஷ்ட காத்து இவங்களை நோக்கி எப்பவுமே வீசிட்டே தான் இருக்கும். மீன ராசி குருவோட கரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கறதால தூய்மையும் வாய்மையும் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். மீன ராசிக்காரங்களோட பலம் இவங்க நல்லவங்களா இருக்கிறது தான். பலவீனம் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களே ஒழிய வல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இதனால வாழ்க்கையில பல விஷயங்களை இழப்பாங்க. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டேன், இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போதுமே கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். இவங்க கூட பிறந்தவங்களோட சந்தோஷம் மற்றும் சுகதுக்கங்களை இவங்களோட சுகதுக்கங்களா நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களுக்குள்ள மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க. மத்தவங்கள போல, அதாவது சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுற குணம் இவங்க கிட்ட இருக்காது. மீன ராசிக்காரங்க மிகுந்த பரிவும் கருணையும் உடையவங்க. ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே அவங்க மனசு கலங்கிடும். அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும் அப்படின்னு இயல்பாவே இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அவங்க மனசுல எப்பவுமே இன்னொருத்தருக்கு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே தான் ஓடிட்டு இருக்கும். மீன ராசிக்காரங்க நல்ல மனப்பக்குவத்தை உடையவங்க. இந்த மீன ராசிக்காரங்க யார நண்பனாக்கிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியசாலி. இவங்களோட நற்குணம் யாராவது சிரிக்கையில உள்ள ஒரு வேதனையும் அவங்க உணர்ந்து செயல்படுவாங்க. பேசாம இருக்கிற மனசையும் அவங்கனால கேட்க முடியும். அதனாலதான் மீன ராசிக்காரங்க எல்லோருக்கும் ஒரு மன அமைதி தர்ற மனிதங்களாவே இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க அமைதிய விரும்புறவங்க தான். போராட்டம், சண்டை, வாதம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அமைதியான இடத்துல நிதானமா சிந்தனையோட வாழணும் அப்படின்னு விரும்புறவங்க. அவங்களோட மனசு பெருங்கடல் போல ஆழமானது. அந்த ஆழத்தை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. மீன ராசிக்காரங்க முக்கிய பலம் அவங்களோட தீர்க்கமான உணர்வு. எதையாவது நடக்க போகுது அப்படின்னு அவங்களோட உள்ளம் முன்கூட்டியே சொல்லிடும். அவங்க ஒரு முகத்தை பார்த்தாலே அந்த மனிதனோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த அதீத உணர்ச்சி அவங்களுக்கு சில சமயங்கள்ல சவாலா கூட மாறிடும். சில விஷயத்துக்கு அவங்க மன உடைஞ்சு போயிருவாங்க. பிறரால எளிதில புண்படுத்தக்கூடியவங்களாவும் ஆயிடுவாங்க. யாரையும் துன்புறுத்தாத அப்படின்னு நினைச்சு தங்களையே தியாகம் செஞ்சுக்குவாங்க. மீன ராசிக்காரங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் மீன ராசிக்காரங்களோட நம்பிக்கையா வாழ்பவங்க தான். அதனால சில சமயம் அந்த நம்பிக்கை தவறா கை நழுவி போயிடும். அப்போ அவங்களோட மனம் முற்றிலுமே உடைந்து போயிடும். ஆனாலும் அதை அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. மீன ராசிக்காரங்களோட மனசு என்னைக்குமே ஒரு புதிராத்தான் இருக்கும். அது வெளிப்புறம் அமைதியா தெரிஞ்சாலும் உள்ள 1000 சிந்தனைகள் இருக்கும். அவங்க சிந்திக்கும் போது கூட
அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த யோசனை வந்து ஓடிட்டே இருக்கும். மீன ராசிக்காரங்க எல்லாரையுமே மன்னிக்க தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு வெறுக்கிறது பிடிக்காது. அவங்க நம்பிக்கை வச்சவங்க எல்லாமே காரணத்தோட தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு என்னைக்குமே ஆன்மீகம், ஜோதிடம், அமானுஷ்ய விஷயங்கள்ல ஈடுபாடு, திறமையும் ஆர்வமும் அதிகமா தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற சின்ன பிள்ளைத்தனம் தான் அதிகமா காணப்படும். மீன ராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கிற இடத்தை தெரிஞ்சு இதமாவும் இங்கீதமாவும் பேசுவாங்க. இவங்க வந்து எதையுமே திட்டமிட்டு செய்வாங்க. மீன ராசிக்காரங்க சற்று பயந்த குணத்தை வச்சு இருக்கிறவங்க. எந்த அளவுக்கு ஒருவர்கிட்ட பழகுறாங்களோ அதே போல அவங்களோட நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னா விரைவாவும் அவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. அவங்க வந்து தனக்கு தானே தீமை செய்யறதுல வல்லவங்களாவும் இருப்பாங்க. அடிக்கடி வீண் விவாதங்கள்ல தலையிட்டு வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குறவங்க. இதனால இவங்க இருக்கிற இடத்துல அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க. அதிலும் பக்கத்து வீட்டுல அல்லது இவங்க வாழ்ற இடத்திலேயே யாருக்காவது சண்டைகள் பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னா கடைசியில அந்த சண்டைகள் பிரச்சனைகள் என்ன ஆனதுங்கிறத இவங்க தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க. இவங்க பேச்சாற்றல் கொண்டவங்க அப்படிங்கறதுனால இவங்கள்ட்ட பேசும் பொழுது வார்த்தைகளை அளந்துதான் பேசணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா குறைகளை கண்டுபிடிப்பாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு முன்கோபங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் இவங்களை யாராவது அவமானப்படுத்தினா அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அவங்கள விட்டு விலகியேதா இருப்பாங்க. இவங்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் எப்பவுமே பாதிப்பு வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில உறவுகள் மூலமாவும் சொந்தங்கள் மூலமாவும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மூலமாவும் தேவையில்லாத பிரச்சனை, ஏமாற்றங்கள், மன கஷ்டங்கள், அவமானங்கள், மன உளைச்சல், இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டேதான் இருப்பாங்க. அதாவது சொந்தங்களாலும் உறவுகளாலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான மனக்காயங்களும் வேதனைகளும் இவங்களுக்கு ஆளாகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களோட தந்தை மூலமாவோ தந்தை வழி உறவுகள் சொந்தங்கள் மூலமாகவும் இவங்க வாழ்க்கையில ஒரு அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் மன உளைச்சலும் இவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். தந்தையோட அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு, உதவி இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில இவங்க எதிர்பார்க்கிற வகையில இருக்காது. அதே போலதான் தந்தையோட சொத்தை அனுபவிக்க கூடிய கொடுப்பினை வந்து இவங்களுக்கு கிடையாது. அதாவது தந்தை மூலம் வரக்கூடிய எந்த விதமான ஆதாயமும் இவங்களுக்கு இல்லாம தான் இருக்கும். இவங்க தங்களோட வாழ்க்கையில வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற அந்த பணத்திலேயே அவங்களுக்கான விருப்பமான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள்ங்கிறது இவங்க கூட இருந்துட்டேதான் இருக்கும், வந்துட்டேதான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இவங்க அடிக்கடி வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேதான் இருப்பாங்க. வாழ்நாள் முழுதும் இவங்க வந்து ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள், கடமைகள், தேவைங்கிறது இவங்களுக்கு இருந்துட்டேதான் இருக்கும். குறிப்பா இவங்க ஆற்ற வேண்டிய கடமைங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். அதே போல பணம் சேமிக்கிறது சார்ந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். இவங்க எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் இவங்கனால அந்த பணத்தை சேமிச்சு வைக்கவே முடியாது. இவங்க வங்கி கணக்குல அல்லது இவங்க கையில பணம் வந்தா உடனே அந்த பணத்துக்கு வெயிட்டா ஆப்பு வைக்க இவங்களுக்கு ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரச்சனை எப்பவுமே காத்துட்டு இருக்கும். நிர்வாக திறமை வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட எத்தனை பேர் கொடுத்தாலும் அவங்கள எல்லாம் மிக கணக்கச்சிதமா வேலை வாங்கக்கூடிய திறமை வந்து இவங்களுக்கு இருக்கு. உடனடியா ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னாலும், ஆட்களை ஒருங்கிணைக்கணும்னாலும், ஒரு கூட்டத்தை வழி நடத்தணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது போன்ற விஷயங்கள்ல சிறப்பான அனுபவம் இருக்கும். மீன ராசிக்காரங்க வந்து எப்பவுமே தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் உடையவங்க. அதிகமா அதிகாரம் செய்யறது, இவங்க சொல்றதத்தான் அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற குணம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். யார் சொல்றதையுமே இவங்க என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்றதத்தான் அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற குணம் தான்
இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவங்க ஒரு உத்தியோகத்துல இருந்தாங்க அப்படின்னா உத்தியோகத்திலேயே மேலதிகாரிகள் மூலமாவோ சக ஊழியர்கள் மூலமாவோ தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏமாற்றம் தர்ம சங்கடம் இது மாதிரி அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா ஏற்படும். மீன ராசிக்காரங்க கிட்ட அன்புக்கு பஞ்சம் இருக்காது. எதுலயுமே வெற்றியை நிலைநாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுக்கு காரணம் இவங்க கிட்ட இருக்கிற பொறுமை தான். மனப்பக்குவம் நிறைஞ்சவங்க, கலை ஆர்வம் மிக்கவங்க, இலக்கியம் இசையில அதிக நாட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க. சொந்த கால்ல இருக்கிறதால குடும்ப பொறுப்புகளை தலையில வச்சு சுமக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கிரக பாதிப்பு பெருசா இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டேதான் இருக்கும். கற்பனை உலகில மிதந்துட்டேதான் இருப்பாங்க. சுக வாழ்க்கையே வேணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க. விலை